ஒரு செயல் செய்யறோம். செயல்ன்றது வினை, வினைன்றது கர்மா. அந்த செயல் தொடர்ச்சியா செய்யும் போது அது பழக்கம். பழக்கத்தை தொடர்ச்சியா செய்யும் போது வழக்கம். வழக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அது வாழ்க்கையா மாறுது, குணமாவும் வாழ்க்கையாவும் மாறுது. இது எல்லாமே தொடர்ச்சி. அதனாலதான் பிறவி தொடர்ந்தும். அப்ப வாழ்க்கை மாறணும்னா உங்க பழக்கம் மாறணும், செயல் மாறணும். சிம்பிள். உங்க வாழ்க்கை மாறணுமா, நீங்க தொடர்ச்சியா பண்ணிக்கொண்டிருக்கிற விஷயங்கள் தப்பு. ரிவிஷன், இம்போசிஷன், ரெப்படிஷன், நெக்ஸ்ட் டைம். ஒரு செயலை முழுமையா செய்தால், நல்லா கவனிங்க, ஒரு செயலை முழுமையாக செயலில் இருந்தால் உங்களுக்கு கர்மா கிடையாது. அது கர்மயோகி. எதிர்காலத்தை பற்றி திட்டங்களோ கடந்த கால அனுபவங்களோ இல்லாமல் ஒரு செயலை முழுமையாக செய்தால் உங்களுக்கு தொடர்ச்சி கிடையாது. தொடர்ச்சினா என்ன? ஒரு செயலை பாதி விட்டுட்டீங்கன்னா திருப்பி தொடரணும். ஒரு கட்டணம் பில்டிங் கட்டினேங்கிறோம், முழுசா முடிக்காம இருந்தா திருப்பி தொடரும். அந்த மாதிரி போன பிறவில முழுசா நம்ம ஏதோ ஒரு விஷயம் பிறவின்னு இருந்திருந்தா, ஒரு தகவல் இருந்திருந்தா, அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா, ஏன் இம்போசிஷன் கொடுக்குறாங்க, ஏன் ரெப்பிட்டிஷன் பண்றாங்க, ஏன் ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டுனா திருப்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சி பண்றோமா இல்லையா? அதெல்லாம் தொடர்ச்சி. தொடர்ச்சி எல்லாமே கர்மா. கர்மானா என்ன? செயல் திரும்ப செய்யும். முழுசா செஞ்சுட்டா அது கர்மா இல்லை. அதனாலதான் நம்ம முழு ஈடுபாடோட செய்யும் போது ஒரு விஷயத்துல ஒரு ரிலீஃப் இருக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும், ஒரு தெளிவு இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அது இல்லாதனால திரும்ப பண்ணும் போது கஷ்டம் இருக்கும். ஆனா திரும்ப திரும்ப பண்றதுக்கான விஷயம் என்னன்னா, கான்சியஸ் அவேக்கன் பண்றதுக்கான முயற்சி செய்யறது. அப்போ டாக்டர் பேட்ச் என்ன பண்றாரு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. வெல் ஸ்பிரிங்ல ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. ரெமெடி தயாரிச்சுனே இருக்கும், இது ரெமெடிலாம் தயாரிக்கிறதுல ஒரு கன்ஃபியூஷனு. ஒன்று செய்யறாரு, திருப்பி அதை எடுத்து போடுறாரு, திருப்பி செய்யறாரு, திருப்பி வர்றாரு. வாழ்க்கையை பத்தி வேலையை விட்டுட்டாரு. ரிலேஷன்ஷிப் உறவுகளை பற்றி கன்ஃபியூஷனு, ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி கன்ஃபியூஷன் இருக்குது. ரெமெடி தப்பா போயிட்டே இருக்குது, ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்குது சில விஷயங்கள்லாம். கொஞ்ச நேரம் நல்ல மேல போகுது, பார்த்தா பரமபதம் மாதிரி ஸ்னேக் அண்ட் லேடர்ன்ற மாதிரி மேல இருந்து கீழே வருது, பாம்பும் ஏனியும் மாதிரி தவால கீழே வர்றாரு. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, கேன்சர்ல பாதிக்கப்பட்டு உடம்பு திரும்ப 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 பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குது. என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய விஷயத்துல தப்பும் தவறுமா செஞ்சுருக்கிறோம். அது செய்யறதுனாலதான் இந்த தப்பும் தவறும் பண்ணி 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 வாழ்க்கை ஒரு முறையில போயிருது, அது நோயை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். அது முதல்ல சொல்லிட்டாரு, அறுதிட்டு கண்டுபிடிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில இந்த ரெமெடிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ரீஸ்ட்ரக்சர் பண்றாரு. எதெல்லாம்னா, தன்னுடைய வேலை, தன்னுடைய உறவு முறைகள், தன்னுடைய பர்பஸ், நான் வந்த வேலை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் ரெமெடி எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுக்கறது, தப்பு தவறு இல்லாம எப்படி நம்ம மக்களுக்கு கொடுக்கறது. இதுல முக்கியம் என்னன்னா, நான் வியந்து பார்த்த ஒரு மனிதன் டாக்டர் பேட்ச். ஏன்னா 38 நிறுத்திட்டாரு. குழப்பல. பேட்ச் முழுசா படிக்காதவங்க தான் உட்காந்து இந்த நாட்டு ரெமெடியை சேரு, அந்த நாட்டு ரெமெடியை சேரு, இந்தியன் ரெமெடியை சேரு, ஆஸ்திரேலியன் புருஷ சேரு. ஒழுங்கா படிக்கிறது, படித்தல், கிரகித்தல், கற்றுக்கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் எல்லாமே இந்த ரெமெடியில் தான் வருது. ஏன்டா எனக்கு தப்பு வருது, ஏன்டா எனக்கு தப்பு நடக்குது அப்படின்னா, நான் சரியா தெரிஞ்சுக்கல. நான் போனதுல ஒழுங்கா தெரிஞ்சிருந்தேன்னா, தெரிய வேண்டியதை ஒழுங்கா தெரிஞ்சிருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. கேன்சரு ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ரெகக்னைஸ் பண்றாரு, எனக்குள்ள ஏதோ தப்பு தவறு இருக்குது, எல்லாத்தையும் ரீஸ்ட்ரக்சர் பண்றாரு. வேலை, உறவு மொழிகள், அவனோட பர்பஸ், சோல் பர்பஸ்னா, அதுக்கப்புறம் ரெமெடிஸ் பத்தி விஷயங்கள், ஃப்ளவரை பத்தி ரெசனேட் பண்றாரு. அந்த காலகட்டத்தில் என்ன பண்றாருன்னா, கத்துக்கிறாரு, சொல்லி கொடுக்கிறாரு, கவனிக்கிறாரு, பேசுறாரு, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றாரு. எல்லாத்தையும் பண்றாரு. இந்த காலகட்டத்தில் கத்துக்கிறாரு, சொல்லி கொடுக்கிறாரு, ஆர்கனைஸ் பண்றாரு, பேசுறாரு. அதே மாதிரி தனியா இருந்து உள்ளுணர்வை அதிகப்படுத்திட்டே வர்றாரு. இன்னொரு லைஃப்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. வாழ்க்கை ஒரே பேட்டர்ன்லயே போயினுக்குது. எல்லாருக்கும் 99.9% மக்களுக்கு பேட்டர்ன் மாற வேலை. நேற்று மாதிரிதான் இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு மாதிரிதான் நாளை இருக்குது. பாஸ்ட் மிரரிங் ஃபியூச்சர், கடந்த காலம் எதிர்காலத்தை பிரதிபலிக்கிறது. நியூரோ சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50,000 எண்ணங்கள் வருது. அந்த 50,000 எண்ணங்களும் நேற்றைய எண்ணங்களாக தான் இருக்குது.
இன்னைக்கு வர்றது, நாளைக்கு இதே எண்ணமா தான் இருக்கும். அப்போ உங்க வாழ்க்கை மாறாது. நீங்க ஒரு 15 நாள் உங்களோட வாழ்க்கை முறை எழுதி பாருங்க. அடுத்த 15 நாள் இதே மாதிரிதான் இருக்க போகுது. வாழ்க்கை மாறாது. ஏன்னா 15 நாள்ல எதுவுமே கற்றல் நடைபெறவே இல்லை, கத்துக்கவே இல்லை, எதுவுமே ஒழுங்கா கத்துக்கல அப்படின்னு. அப்போ வாட் இஸ் என்ன திங்க் பண்றாரு அவருக்குள்ள என்ன திங்க் பண்றாரு அப்படின்னா, வாட் லைஃப் லெசன், வாழ்க்கையினுடைய பாடம் என்ன. நம்ம போய் என்ன பண்றோம்னா, புத்தகத்தை வச்சுக்கின்னு எவனோ ஒருத்தன் 10 பேர் உட்காந்து பேசினேங்கிறான், நான் இந்த பேர்லயே முடிச்சுக்கணும், எனக்கு சொர்க்கம் நரகன்றான எவனுமே பார்த்த மாதிரி தெரியல. ஆனா இந்த இருக்கிற வாழ்க்கையை விட்டுறான். டெய்லி தப்பு பண்றான். டெய்லி பால் பொங்குது, பர்னர் போகுது, டெய்லி வண்டியில போறான், அடிச்சுக்கிறான், டெய்லி சாப்பாடு செலவுது, டெய்லி சிகரெட் பிடிக்கிறான், கேட்டா அதே பழக்கம் தான், எனக்கு ரிலாக்ஸேஷனா இருக்குன்றான், டெய்லி தண்ணி அடிக்கிறான், டெய்லி வேஸ்டேஜ் ஆகுது, டெய்லி அதே சண்டை, டெய்லி அதே பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வாட் லைஃப் லெசன். அங்கதான் என்ன சொல்றாருன்னா, இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில வந்திருக்கோம், பிறந்துட்டோம், ஸ்கூலுக்கு போறோம், ஃபேமிலி எடுக்கிறோம், அதுக்கப்புறம் உலகத்துல வாழறோம், திரும்ப திரும்ப அதே தப்பு பண்றோம், செத்துடுறோம். அந்த பிறக்கிறதுக்கு இடக்க நடுவுல ஒரு கேப் இருக்கு வாழ்க்கைன்னு. அத சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உடல் என்பது ஒரு கருவி. எப்படின்னா, ஒரு குதிரை மேல நம்ம உட்கார்ந்து ஒரு பயணம் பண்ற மாதிரி, இந்த எனக்குன்னு அளிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வேலையை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்திருக்கு. அந்த வேலையை தெரிந்து செய்வதற்கான ஒரு கருவி என்ன உடல். அந்த உடலை வைத்துக்கொண்டு இந்த வேலையை செய்து முடிச்சுட்டு நான் போவேன், அவ்வளவுதான் என் வேலை. இந்த உடல் என்பது எனக்கு ஒரு கருவி. என் பயணத்தை சரியாக முடித்துக் கொள்ள, என் பயணம் அமைதியாகவும் இலகுவாக வாழ இருக்க என்னோட உடல் ஹெல்ப் பண்ணுது. பிறப்பு இறப்புக்கு நடுப்பட்ட ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா, அதை சௌரியமா வச்சுக்கிறது, அமைதியாகவும் அன்பாகவும் வளர்ச்சி மிக்கதாகவும் வளர்வதாகவும். கற்றலில் வளர்ச்சி, இதுதான் மெயின் 2 வார்த்தை. குரோத், வளர்ந்து இருக்கிறோமா நாம அப்படின்றது பாக்குறது. அப்போ சோல்ஸ் பர்பஸ், அன்போல்டிங் சோல்ஸ் பர்பஸ், அதாவது திட்டல். இங்க ஒன்னும் பெருசா பண்ணிட முடியாது, இறைவன் விட்ட வழியில் தான் போக முடியும். அப்போ லைஃப் பேட்டர்ன், வாழ்க்கையினுடைய ஓட்டத்தை இது வரைக்கும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க பேட்டர்னு தப்பா இருக்கு. அதனால இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் நம்ம எல்லாமே நிறைவேறதுதான் இந்த கிளாஸ் எல்லாம் தேவைப்படாது. அப்ப ஏதோ ஒரு வகையில இன்னொரு விஷயம் புதுசா கத்துக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையை மாறுவதற்கு இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றோம். உண்மையாவே என் வாழ்க்கையின் பர்பஸ் என்னன்னு தெரிந்து கொண்டு என்னை மாற்றிக்கொள்வதற்கு இந்த கிளாஸ் மாத்துன்ற எண்ணத்துல இங்க நிக்கிறோம். அப்ப இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், 2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படின்னு. அப்போ என்னோட பேட்டர்ன் பிரேக் ஆகணுமா, திரும்ப திரும்ப செய்தில இருந்து பிரேக் ஆகணுமா, த செஸ்னட் பெட்ன்ற ரெமெடி, 23வது ரெமெடி, த லேர்னிங் ஃப்ளோ. இந்த டாக்டர் பேட்சுக்கு தெரிஞ்சு போச்சு, பர்பஸ் தெரிஞ்சிச்சு, நான் ஏன் வந்தேன், நான் என்ன பண்ணணும், தப்பு இல்லாம பாத்துக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வர்றாரு. அப்பதான் தெளிவது. எரர்ஸ் அண்ட் ஃபால்ஸ், எரர் அண்ட் ஃபால்ட் எல்லாம் கிடையாது, நான் சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டு எதை நம்புறாரு, ஸ்கூல் கைடன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப எந்த மனிதர்களுக்கு இது தேவை அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் வாங்க போறோம், போயிட்டு பார்த்தா ஒரு லேடியோ ஜென்ஸோ பார்த்தா அதே கலர் வாங்கி வச்சிருக்கோம், 10 கலரும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டைவர்ஸ் பண்ணிடும், ஒருத்தன் டைவர்ஸ் பண்ணிட்டான், உடனே ஒரு லவ் மேரேஜ் பார்த்தா அதே போன டைவர்ஸ் பண்ண ஒரு பையனோ பொண்ணோ எந்த மாதிரி தான் அதே மாதிரி பொண்ணு. எக்ஸாம் ஃபெயில் ஆனா திருப்பி திருப்பி காரணம் அதே காரணம். கேம்பிளிங் விளையாடுறது, தோத்துட்டேன் நாளைக்கு போவே மாட்டேன், திருப்பி போய் கேம்பிளிங்ல காசு விடுறது. ஸ்டாக் மார்க்கெட் காசு விடுறது. ஒரே ஜாப், இந்த ஜாப் பிடிக்கலன்னு போனா திருப்பி அதே மாதிரி ஜாப், அங்கேயும் அதே பிரச்சனை. கேன்சர் பேஷண்ட்டுக்கு வார்டில் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி மனநிலை. சிகரெட் பிடிக்கிறது, ஆல்கஹால் இருக்கிறது, எல்லாமே ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு திரும்ப திரும்ப தான் அதே தப்பு பண்றேன். திரும்ப திரும்ப தப்பு. அப்சசிவ் கம்பல்சிவ் பிஹேவியர், அப்சசிவ் பிஹேவியர் பேட்டர்ன், வெறித்தனமா ஒரு செயலை திரும்ப திரும்ப பண்றது, அதுல இருந்து பாடத்தை கத்துக்கிறதே இல்லை, அதனால துன்பம். ஒரு செயல் முழுமையாக செய்யப்படுமானால் அதுக்கு துன்பம் இல்லை. ஒரு செயல் தொடர்ச்சியா செய்யறீங்கன்னா, ஒரே செயலை சரியா செய்யலைன்னா அதனால துன்பம் உண்டு. இது செஸ்னட் பெட்ல வரும். இது மட்டும்தான் மொட்டு, இலை மொட்டு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டோன்ட் டேக் ஃபுல் அட்வான்டேஜ் ஆப்சர்வேஷன், இவங்களுக்கு கவனித்தல் தன்மை இல்லை. இதுல ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த செஸ்னட் பெட். லேர்னிங், கற்றல்,
பிறந்த குழந்தையிலிருந்து நம்ம கத்துந்தோம், அடுத்த செகண்ட் கத்துக்கிறோம் முழுசுமாவே. எக்ஸ்பீரியன்ஸ் லாங்கர் டைம் தேன் அதர்ஸ் டு லேர்ன். அவங்களுக்கு வந்து மத்தவங்களோட லேட்டா கத்துக்கிறோம், லேட் ப்ளூமர்ஸ். அதுக்கடுத்து மீன்ஸ் திருப்பி பிறந்துட்டுமே அப்படின்னு ஒரு விஷயம். தொடர்ச்சி வந்துச்சு. எதுக்கு பிறந்தோம்? கரெக்ஷன் பண்ணி உங்களை பார்த்துக்கணும், கவனிக்கணும். லேர்னிங் வந்து ஒரே வேலையில பல்வேறு இடத்துல அதே தப்பு, திரும்ப ஒரே தப்பு பண்றது. அண்டர் டெவலப்ட் அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்ல, கேர்லெஸ், டிஸ்ட்ராக்ஷன், ஆப்சென்ட் மைண்டட்னஸ், கிளம்சி, வாழ்க்கையே சொதப்பி வச்சிருக்கிறது, குழப்பி வச்சிருக்கிறது, எதுன்னு ரியலைஸ் பண்ணாம இருக்கிறது, அன்ஏபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ், உண்மை என்னன்னு தெரிஞ்சு கொள்ளாம இருக்கிறது. ஆப்சென்ட் மைண்டட் ப்ரொஃபஸர் இருப்பார். அதாவது பயங்கரமா பெரிய இவங்கெல்லாம் இன்டெலிஜென்டா பெரிய குழப்பமான பிரச்சனை தீர்ப்பாங்க. ஆனா சின்ன யதார்த்த வாழ்க்கையில இன்னைக்கு போய் குளிக்கும் போது கதவு மூடணும் தெரியாது, டேப்பை திறந்து விட்டே வந்துருது. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறது. அதுவும் தப்புதான். விழிப்புணர்வு அற்ற நிலை அது. ஸ்மால் திங்ஸ், பெரிய காம்ப்ளெக்ஸ் விஷயத்த மாத்திரனால இவங்களுக்கு வந்து இது புரியுறது இல்ல. பர்சனல் விஷயத்த மறந்துடுறது, திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. செல்ஃப் சென்டர்ட் பர்சனாலிட்டி, அவங்கள பத்தியே சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. நிறைய தியரி நாலேஜ் அதெல்லாம் வந்து உபயோகப்படாது. தியரி நாலேஜ் எல்லாம் தேவையில்லைங்க. இதுல ஒரு வித்தியாசமான தகவல் என்ன, லேர்னிங் இஸ் சப்ஜெக்டிவ். அதாவது கற்றல் என்பது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நான் பேசுறது இப்ப வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம். கற்றலும் கிரகித்தல், ஜீரணித்தல், இந்த 2 வார்த்தை ஞாபகம் வச்சு. ஏன் வந்து நம்ம கத்துக்க மாட்டோம் அப்படின்னா நமக்கு பிடிக்கல. எப்படி பிடிக்கல அப்படின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதை நம்ம கத்துக்கல, நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது கொடுக்கப்படல. இந்த ஸ்கூல் சிஸ்டமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி அளிக்கப்படுது. அவனுக்கு பிடிச்ச விஷயத்த கொடுக்கல, அதனால அவன் கத்துக்க மாட்டான். பையன் ஏன் கத்துக்க மாட்டான்? ஏன் விருப்பம் இல்லை அப்படி? ஏன் செல்போன் மேல அவ்வளவு விருப்பம் இருக்கு? ஏன் வந்து லேப்டாப் மேல அவ்வளவு விருப்பம் இருக்குது? ஏன் எல்லா விஷயத்திலும் ரொம்ப கத்துறான்? அதுல விருப்பம் இருக்கு. எது எனக்கு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அதை கத்துக்குவேன். அப்ப கிரகித்தல், டைஜஷனுக்கு என்ன தேவை? அசிமிலேஷன், புரிந்து கொள்ளுதல், உணர்வு ரீதியாக மாற்றிக்கொள்ளுதல். வாழ்க்கை என்பது தேவையான லைஃபுக்கு தேவையான கற்றலை இங்க நடைபெறல, அதனால எனக்கு பிடிக்கல. பிளாட் ஸ்பிரிட், ஒரு டைமென்ஷன் தான் இருக்குது வாழ்க்கை. ஸ்கூல்ல போனீங்கன்னா அப்படியே படி வேலைக்கு போ, சம்பாரி, அவ்வளவுதான் இருக்க ஒழிய என்னடா நடக்குதுன்னா எனக்கு ஒரு அறிவு ரீதியாக தான் இருக்குதே ஒழிய மற்றபடி உணர்வு ரீதியாக இது இல்லை. அதனால எனக்கு இந்த கண்டிஷன் புரியல, கற்றல் நடைபெறல. டீச்சர் பார்த்தா பிடிக்கல, அதனால நான் அதை கத்துக்கல. இது எல்லாருக்குமே தேவைப்படுது. ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட போறோம், அங்க போனா அவங்க சொல்றது புரியல, அதனால நம்ம வந்து வேற டாக்டர் மாத்துறோம். ஒண்ணு. அடுத்து பேங்க்குக்கு போறோம், பேங்க்ல இருக்க சிஸ்டம் புரியல, அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏதோ ஒரு வகையில பேங்க் வச்சுக்கணும்ன்றதுனால இருக்குது. அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால அந்த அசிமுலேஷனுக்கு உள்ள வந்து தேவையில்லாத பொருளை வந்து சாப்பிடுறதுக்கு அளவுக்கு மீறி போட்டாலோ பிடிக்காத போட்டாலும் வாந்தி எடுக்கிறோம்ல, அந்த மாதிரிதான் நாம புரியாத விஷயத்த தெரிந்து கொள்ள மறுக்கிறோம். கற்றல் வந்து முழுவதுமாக நடைபெறதில்லை. இப்ப நம்ம பேசிட்டே இருக்கும் போதே கூட என்னன்னா அது புரியாம இருக்கேன்னு ஒரு தோணும். ஏன் தோணுது அப்படின்னா எது நமக்கு தேவைன்றதே நமக்கு தெரியல. கற்றல் என்பது வளர்ச்சியின் குறியீடு, மாற்றத்தின் குறியீடு. அப்ப நம்ம ஒழுங்கா கத்திருந்தா ஒவ்வொரு நாளும் மாற்றம் நகர்ந்துருக்குங்களா. ஜீரணிக்க முடியல அப்படின்னா அதனாலதான் நிறைய பேருக்கு நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு கூட இதெல்லாம் சொல்லி பாக்குறோம். அரை மணி நேரம் சொன்னா கூட அவங்களுக்கு அது உள்ளே போகாது. பிளாஸ்டிக் ஃபுல் ஹெட்ல பிளாஸ்டிக்ல போட்டு கவர் பண்ணி வச்சிருந்தா அவ்வளவுதான், ஊத்தின்னு இருந்தா கீழே தான் வழிஞ்சுதான் போவோம். இந்த காதல வாங்கி அந்த காதல விடுறதுதான். தேவையில்லாத இடத்துல தண்ணி ஊத்துன கதை தான் அது. எலாபரேட் பண்ணி எக்ஸாக்ட் பண்ணி ப்ராட் திங்கிங் இருக்காது, ஷாலோ திங்கிங் இவங்களுக்கு இருக்கும், மேலோட்டமான விஷயங்கள். இந்த கற்றல்ல 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, எல்லாத்தையும் இணைப்பீங்க, எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவீங்க. நம்ம நிறைய நேரத்துல வாழ்க்கையில வந்து ஏன் வந்து நமக்கு எல்லாமே சரியா நடக்கல அப்படின்னா நமக்கு உண்மையான சோல் பர்பஸ், நமக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அது தெரிந்து கொள்ளாதனால, உலக ஓட்டத்துல இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய மாற்றங்கள்ல நாம வாழ்க்கையில எதுவுமே கத்துக்காம போயிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னே நம்மளை சுத்தி தெரியல. நிஜமாவே நீங்க ஒண்ணு பாருங்க, ஒரு 10 பேர்கிட்ட பேசுங்க, என்னங்க வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்கும். நீங்க 10 பேருக்கு போன் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையில 100% உங்க வாழ்க்கையில 75-80% அவங்களோட வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கையும் சிமிலரா தான். ஒரு விஷயத்த பண்றோம், தப்பாயிடுச்சு, திருப்பி அதே தப்பு பண்றோம், திருப்பி தப்பாயிடுச்சு, திருப்பி அதே தப்பு பண்றோம், திருப்பி தப்பாயிடுச்சு, பண்ணிக்கிட்டே இருக்குது.
ஈச் ரிப்பிட்டிஷன் இஸ் ஒன் மோர் ப்ராசஸ் ஆஃப் இன்டெக். ஏன் திரும்ப பண்ண சொல்றாங்க? ஸ்கூல்ல வந்து 2 தடவை இம்போஷன் எழுதுப்பானா, முதல் தடவை எழுதும், 2வது தடவை எழுதும் போது அவனுக்கு புரிஞ்சு தன்னை மாத்திக்குவான் அப்படின்னா. இயற்கையும் நிறைய நேரத்துல திருப்பி வாய்ப்பு கொடுத்துட்டே வருது. ஹார்ட் அட்டாக் வருதுன்னா இண்டிகேஷன் கொடுக்குது, இது தப்பா இருக்கப்பா அப்படின்னு முதல்ல இண்டிகேஷன் கொடுக்குது. திடீர்னு நடந்துருது இல்ல. டிசீஸ் இது கண்டினியூல் ப்ராசஸ் தான். மூளை அப்படியே ஃபுல் ஆஃப் ஃபாகியா இருக்குது, டென்ஸா இருக்குது, ஸ்லக்கிஷா ஓட்டம் இல்லாம இருக்குது. பிளட் ஃப்ளோக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் மந்தகாசமா இருக்கிற குழந்தைகள் பசங்க இருக்காங்க, வீட்டுல யாரா இருக்கிறாங்கன்னா வெளியே ஓட விடணும், வெயில்ல நடக்க விடணும், நீச்சல் அடிக்க விடணும் போன்ற விஷயங்கள்லாம் பண்ண வைக்கணும். அமால்கமேஷனும் இணைத்தல்லாம் இருக்காது, உங்களுக்கு யூனிஃபைங் இருக்காது. எவ்ரி ஒன் ரெமெடி, எல்லாருக்குமான ரெமெடி. வீட்டுல சமையல் அறையில இருந்து இருக்கிற விஷயங்கள் எத்தனையோ தடவை கையை கட் பண்ணியிருக்கோம், எத்தனையோ தடவை தண்ணி கீழே போயிருக்கோம், பால் போயிருக்கோம், நிறைய விஷயங்கள் வேஸ்டேஜ் ஆயிருக்கும். இதெல்லாம் இவங்க நடந்துக்கிற முறையுமே பைத்தியக்காரத்தனமா இருக்கும், பயங்கர பைத்தியக்காரத்தனமா இருக்கும், முட்டாள்தனமா இருக்கும். திரும்ப திரும்ப ஒரே வீல்ல மாட்டிக்கிட்டு செக்கு மாடி மாதிரி சுத்திட்டு அதே தப்பு பண்றது. பிஹேவியர், இந்த பிஹேவியர்னால தனக்குத்தானே பெரிய பிரச்சனையை எதிர்த்துக்குவாங்க. வாழ்க்கையில மாற்றமே இருக்காது. சடங்கு மாதிரி சடங்கு முறைகளை பண்ணி பண்ணி சடங்கு மாதிரி அவங்களாலே பாதிச்சுக்கிறது. பேட் டிஸ்ட்ரக்டிவ் லைஃப் ஸ்டைல், அவங்களோட வாழ்க்கையை பயங்கரமா மோச அபாயகரமா இருக்கும். நிறைய தண்ணி அடிச்சுட்டு மாட்டிக்கிறது, வாந்தி எடுக்குது, தண்ணி எடுத்து வாந்தி எடுக்குது, திரும்ப அதே தப்பு பண்றது, திரும்பி பப்புக்கு போறது, கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் மாத்திக்கிட்டே இருக்குது, ஒரே மாதிரி ஒரு கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, நிறைய பிரச்சனைகளை இழுத்துக்கிட்டு பிரச்சனை வர்றது, போக்கஸே இல்லாம இருக்குது, டீடைல்ஸ் பத்தி வச்சுக்கிறது இல்ல, ஒரு விஷயத்துக்கு போனோம்னா டீடைல் இல்லாம இருக்குது. ஐ கான்டாக்ட், சில நேரத்துல வந்து குழந்தைகளுக்கு ஐ கான்டாக்ட், அந்த ஐ சைட் இல்லாதனால இந்த பிரச்சனை வரும். பேரண்ட் டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கணும். குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது எந்த வேலையும் சரியா பண்றது, காலை எந்திரிக்கிறதுல கஷ்டம், புக்கு அடிக்க வைக்கிறதுல கஷ்டம், 10 புக்கு எடுத்துன்னு போனா 3 புக்கு மறந்துடுறது, ஹோம்ஒர்க் பண்ணாம இருக்குது, தூங்குறது சரியா இல்ல, சாப்பாடு பாதி வச்சுட்டு பாதி வர்றது, ஷெடியூல் 6 மணிக்கு கிளம்பணும்னா 7 மணி வரைக்கும் தூங்குறது, போக்கஸ் இல்லாத இருக்கும், ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனா இருக்கும். யங்கு குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, இளைஞர்கள் இவங்களுக்கு நிறைய இருக்கு. என்ன விஷயம்னா தற்காலிக இருக்கிற மகிழ்ச்சியை மட்டும் பார்க்கணும். ஒரு கோல் செட் பண்ணி வாழ்க்கை வாழ்றதுலாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கா, இன்னைக்கு வேலைக்கு போனோமா, இன்னைக்கு ஜாலியா இருந்தோமா, இன்னைக்கு பண்ணோமா, இன்னைக்கு என்ன சம்பாரிச்சு என்ன பண்றது, நம்ம இன்னைக்கு ஜாலியா இருக்கலாம், எப்ப ஜாலியா இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குது. ஷார்ட் டேர்ம் கோல் தான். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. அவங்க அதை பத்தியே குழப்பி வச்சிருக்குது, எல்லாத்தையுமே குழப்பி வச்சிருக்கு. ரிலேஷன்ஷிப் குழப்பம், படிப்பு குழப்பம், எல்லாத்துலயும். ஏன்னா கற்றல் நடைபெறவில்லை, எதுக்கு வந்தோன்றது தெரியல. அதனாலதான் இந்த ரெமெடி எடுக்கும் போது என்னன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கற்றல் நடைபெறும். சரியா பண்ணுவான். வாழ்க்கையை வித்தவுட் தப்பும் தவறும் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படின்னா செஸ்னட் பெட் தான். எந்த இடத்துலயுமே தப்பு, நிறைய குழப்பம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு இடத்துல, ஒரு நிர்வாகத்துல. அந்த நிர்வாகி வந்து செஸ்னட் பெட் போனாதான் டக்கு 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 எந்த இடத்துல தப்பு எந்த இடத்துல தவறு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செஸ்னட் பெட். உள்ள மோட்டிவேஷனே இருக்காது. இந்த காலத்து பசங்க பாருங்க, கொரோனா பீரியடுக்கு அப்புறம் மோட்டிவேஷனே இல்லை. அவனுக்கு என்ன படிக்கணும், ஆழமா படிக்கணுமான்ற மோட்டிவேஷன் 75% கீழே போச்சு. ஆனா சில பேர் பயங்கர இன்டெலிஜென்ட் ஆகிறான் செஸ்னட் பெட், முழு தன்மையில சூப்பரா வேலை செய்யறான், அது வேற விஷயம். எப்படி வழி தெரியலாம மொழி திடுங்கி போயிருக்கு. கரெக்டா சொல்லணும்னா இந்த பிரேக் டவுன் ஆன வண்டி பஸ் தள்ளுவோம்ல, அந்த மாதிரி உங்களை இந்த குழந்தைங்களை தள்ளினே இருக்கணும். ஏ போடா, டியூஷன் போடா, டான்ஸ் கிளாஸ் போடா, ஏ பண்றா, இத பண்றா, அதை செய்யறா, அப்படியே. ஏன்னா அவனுக்கு இன்னொரு மோட்டிவேஷன் தான், அவனுக்கு இன்ட்ரெஸ்டே நீங்க தேடி கண்டுபிடிக்கல. அதேதான் பெரியவங்களுக்கும். ஒரு வலைக்குள்ள ஒரு கூண்டுக்குள்ள அடைப்பட்டு இருக்கிறது, பர்த்டே, வெட்டிங் டே, அனிவர்சரி எல்லாம் கூட மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எப்பயுமே ஒரு அரை தூக்கத்துல இருக்கிறது, பயங்கர ராக்கெட் ஸ்பீட்ல வேலை செய்யுது, திடீர்னு டமானமான வேலை செய்யறது, எந்த வேலையும் மூசா செய்யறது இல்ல, பாதி பாதியில விட்டுறது, பயங்கர திங்கிங். ஒரு தாட் வரும், அதுக்கு அடுத்த தாட்டு போய் அதுக்கு அடுத்த தாட்டு திங்க் பண்றது கூட ஃபாஸ்டா இருக்கும், பயங்கர ஃபாஸ்டா இருக்கும் திங்க் பண்றது. ஒரு புக்கு படிக்கலாம்னு எடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுப்பாங்க, 4வது சாப்டர் போவான், 6வது சாப்டர் போவான், 7வது சாப்டர் போவான், பயங்கர ஃபாஸ்டா படிக்கிறாரு. அப்படி போயிட்டே இருக்குது. நல்ல அழகா பேசி முடிவெடுக்க செஸ்னட் பெட் சூப்பரா, தப்பும் தவறும் இல்லாமல் பேச, நயமா பேச, தெளிவா தீர்க்கமா பேச செஸ்னட் பெட். திரும்ப 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 ஒரே விஷயம். ரெகக்னைசேஷன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டோமேட்டிக் ரியாக்டிங் பேட்டர்ன். ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரியாக்ட் பண்றோம், நல்லா கவனிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்றோம்னா விழிப்புணர்வு இல்லாம பண்றோம். அதை தெரிந்து கொள்றதுக்கு, எங்க தப்பு நடக்குதுன்னு தெரிந்து கொள்வதற்கு ஆட்டோமேட்டிக்கா நான் தப்பு பண்றேன்,
அதை தெரிஞ்சு மாத்திக்கிறதுக்கு செஸ்னட் பெட் சூப்பரா இருக்கும். ஃபாஸ்டா படிக்கணும்னு அப்படியே ஜம்ப் பண்ணி படிக்கிறது ரொம்ப ஸ்பீடா. ஆனா ரொம்ப இன்டெலிஜென்டான ஆளு. எமோஷனல் பிளைண்ட் ஸ்பாட், அங்கங்க டக்குன்னு முடிச்சு விட்டுறது. சரி எல்லாம் சரி ஆயிடுச்சு, போங்க அப்படின்னு சொல்றது. ஆனா முழுசா முடிக்கிறது இல்லை. அதனால திருப்பி ரிப்பீட் பண்றது. கற்றல்ல மிக மிக முக்கியமானது. எத்தனை தடவை புக்கு படிக்கிறது? ஒரு புத்தகம் போதும் ஞானம் அடையறதுக்கு, ஒரு வரி போறதும் ஞானம் அடையறதுக்கு, ஒரு சொல்லு போதும் ஞானம் அடையறதுக்கு. சும்மா இரு, அவ்வளவுதான். அதையும் கடந்து மௌனம் தான். இது புரியாம நம்ம இத்தனை பிறவிகள், இத்தனை ஏகப்பட்ட டெக்னிக் தெரியுங்க எனக்கு. இப்ப நான் சொல்றேன் ஏகப்பட்ட டெக்னிக் தெரியும்னா நான் ஒண்ணுத்துல கூட உபயோகமா இல்லையா? எதை கத்துக்கணும்? 100 டெக்னிக் தெரியுங்க எனக்கு, 100 ஹீலிங் தெரியுங்க. 38 இல்லாம இன்னொரு 50 ரெமெடி தெரிஞ்சு என்ன பண்றது? தீர்வு கொடுக்கணும்ல. நமக்கு தீர்வாச்சா அப்படின்னு பாக்குறது. செஸ்னட் பெட் கற்றல். நம்ம வந்துக்கிறது கற்றல் தான், கத்துக்கிறது, ஒவ்வொரு நாளும் கத்துக்கிறது. இதுல முழு தன்மையில உங்களுக்கு அதை பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருக்கும். அந்த கற்றல்ல டர்க்கில இருந்து வந்த ஃபிளவர், ஏசிலியஸ் ஹிப்போகரட்டம்ன்ற ஃபிளவர், கிரீன் பட், எமரால்டு கலர், ஸ்டிக்கினா ஒட்டும், கைய விரல்களை எல்லாத்தையும் கூச்சி வச்சு அப்படி இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இலை, அந்த இலை தான் அது ஆக்சுவலா பட்டு. இலை அதுக்கப்புறம் ஃபிளவரா முதல்ல இலை வருது, கூச்ச மாதிரி ஒட்டும் அந்த மரத்துல. ஹார்ட் செஸ்னட் இனத்தை சேர்ந்தது. மார்ச்ல வரும். இதுல என்ன பியூட்டினா, போனது இடத்துல எங்க அந்த பட்டு வந்திருக்கோ அதே இடத்துல வளரும். பாருங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு. ஒவ்வொன்னும் அவரா கண்டுபிடிச்சதுல இயற்கை கொடுத்தது, பிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணி ரெஃபர் பண்றாரு. ஒவ்வொன்னும் பாத்தீங்கன்னா அங்க பின்னாடி வானம் தெரிந்து பாருங்க, வானத்தை நோக்கி நீண்டு இருக்கும். ஒவ்வொன்னும் ஸ்பேஸ் கனெக்ட் பண்ணிருக்கும். நான் புதுசா வந்துட்டேன். பிராண ஆற்றலை ஈர்க்கக்கூடியது, உயிர் ஆற்றலை ஈர்க்கக்கூடியது, ஸ்பேஸ்ல இருந்து ஆற்றலை ஈர்க்கக்கூடியது ரெஸ்பிரேஷன். இலை எல்லாமே காற்றை ஈர்த்து சுவாசித்தல் தானே. அப்படியே சுவாசித்தல். ஏன் எனக்கு மூளையில ஏறல, மூளையில நான் படிக்கிறதுலாம் ஏறல அப்படின்னா, மூளைக்கு தேவையான பாராட்டல், கிரகித்தல், அந்த சுவாசம் இல்ல, உள்ள இருக்கிற ஆக்சிஜன் இல்ல. அந்த ஆக்சிஜன் அப்படியே சக் பண்ணி உள்ள இழுக்குது. கூம்பு வடிவில கலசம் மாதிரி பாயிண்டடா மேரு மாதிரி எல்லாமே ஸ்பேஸ் நோக்கி கனெக்ட் பண்ணிக்குது. பாத்வே இன்டு ஸ்பேஸ், பிரபஞ்சத்தை வெளியே ஊடுருவக்கூடியது. என்ன சொல்லுதுன்னா, ஈச் பொட்டன்ஷியல் இண்டிவிஜுவல், அதாவது ஸ்பைரல் மாதிரி இருக்கு பாருங்க. அடுத்து ஸ்பைரல் எனர்ஜி ரொம்ப முக்கியம். ஸ்பிரிங் மாதிரி இருக்கிறது, வளைவலமா. ப்ரொடெக்டிவ் ஹேர், கீழே ஹேர்ஸ் இருக்கிறது. கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சின்னதா எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா கேதர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்குது. அது இது மட்டும்தான் மலர் கிடையாது, இலை மொட்டு. ஆக்சுவலா பச்சை கலர்ல இருக்கிறது. இதே மரத்துல தான் இன்னொரு ஃபிளவரா எடுக்கிறோம். புதிய பக்கம், புதிய வளர்ச்சி. ஒவ்வொரு க்ஷணமும் ஆக்சிஜனையும் பிராணனையும் சுவாசித்துக் கொண்டே இருத்தல். அதனாலதான் மூச்சை கவனிங்க, நிமிஷம் வாழலாம். இதுதான் அனபனசதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தர் சொன்ன, புத்தரால பிரபலப்படுத்தப்பட்ட, சிவன் பார்வதிக்கு சொன்ன முதல் டெக்னிக். உள்ளே போகும் மூச்சை கவனித்தல், வெளியே போகும் மூச்சை கவனித்தல். கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது, உள்ள போகுது, அப்படியே ஸ்பேஸுக்குள்ள அப்படியே நிக்குது வாங்கிட்டு. அதுக்கப்புறம் லைட்டையும் வெளிச்சத்தையும் காத்தையும் அதிகமா ஈர்க்கிறது. போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சையத்தை மாற்றிக்கொள்கிறது. ஸ்டேஜஸ் ஆஃப் growth, வளர்ச்சியில காட்டுது. ஸ்டேஜஸ் ஆஃப் growth, ஒவ்வொரு இடத்திலும் வளர்ச்சி. முதல்ல குழந்தைய பிறந்தது வளர்ச்சி. மாற்றத்துக்கு இன்னொரு ரெமெடி. வளர்ச்சின்னா என்ன? தொடர்ச்சியான விஷயங்கள். வளர்ச்சியில ஒரு தொடர்ச்சி இருக்கு. என் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள தொடர்ச்சி இருக்கும் போது எனக்கு வளர்ச்சி இருக்கும். ஹார்ட் ஷூ மாதிரி, அதே மாதிரி அந்த வடிவம் இருக்கு இல்லையா, அதுவும். புஷிங் அவுட் நியூ டர்ன் மைட்டியர் செஸ்னட் பட்ன்றாங்க. மைட்டியர் செஸ்னட் பட்ன்றாங்க. அந்த வரிகள், அதாவது தடயம் இருக்குல்ல, போன தடவை செஸ்னட் பட் வந்த அந்த தடயம் ஹார்ட் செஸ்னட் மாதிரியா இருக்கும். இன்னொன்னு ரொம்ப முக்கியமானனா, ஒவ்வொரு மொட்டு மாதிரி இன்னொரு மொட்டு இருக்காது. ஒரே மரத்துல ஏகப்பட்ட மொட்டுக்கள் இருக்கும், ஆனா ஒரே மாதிரி இருக்காது மொட்டுக்கள். அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரே மரத்தினுடைய எனர்ஜி எடுத்து ஒவ்வொன்றும் தனித்தன்மையில இருக்குது. அதே மாதிரி நாம ஒரே பிரபஞ்சத்துல இருந்து வந்தோம், ஒவ்வொருவரும் தனித்தன்மையோட இருக்கிறோம், வந்திருக்கிறோம். ஒவ்வொருக்கும் பாதை தனித்தனி. என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பது ஞானம் அடைதலோ அல்லது விழிப்புணர்வு அடைதலோ. விழிப்புணர்வு அடைதல் என்பது இலக்கு, ஒரே இலக்கு, ஆனா வழிகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அப்படின்னு சொல்றதுதான் செஸ்னட் பட். இன்னொரு அற்புதமான பாயிண்ட் என்னன்னா, சுய பிரசவித்தல். என்னிலிருந்தே நான் பிரசவித்துக் கொள்கிறேன்.
எனக்கு யாரும் தேவையில்லை. என்னிலிருந்தே நான் பிறந்தேன். இந்த பிரபஞ்சமும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த மொட்டு வளர்றதுக்கு அந்த மரம் முழுவதும் ஆற்றலை கொடுக்குது. அதே மாதிரி ஒவ்வொருவரும் ஞானம் அடைவதற்கான வழிகளை இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி விழிப்படைகிற அதே தருணத்தில் உங்களுக்குன்னு ஒரு வேலை பணிக்கப்பட்டிருக்கு. அந்த வேலையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கற்றல் இலகுவாகும். நான் வந்த வேலையை கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு கற்றல் இலகுவாகும். ஏன் எனக்கு கத்துக்கல, நான் ஏன் திருப்பி ரிப்பீட் பண்றேன் வாழ்க்கைய அப்படின்னா, நான் வந்த வேலையை விட்டு வெட்டி வேலை பண்றதுனால நான் ரிப்பீட் பண்றேன். வந்த வேலை தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கான ஆற்றலையும் அறிவையும் சூழ்நிலையும் எல்லாத்தையும் கொடுத்துருது. எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. எல்லாத்தையும் விடுவித்துக்கே வருது. அதே மாதிரி உங்க விதை போட்டோம்னா விதை முளை விட்டு செடியாகி மரமாகி திருப்பி விதையாகுது. அந்த ப்ராசஸ் இல்ல இதுல. என்னன்னா கருவளர்ச்சினா நம்ம உடம்புல வளர்ற வயிற்று வர கருவளர்ச்சி இல்ல, தனக்குத்தானே சுயம்பு அப்படின்னு வார்த்தை. சுயம்பு, சுய பிரசவித்தல். என்னை நானே பார்த்தேன், என் உள்வொலியை பார்த்தேன், என் உள்வொலியில் காரணமாக நான் என்னை கண்டேன். புதுசு புதுசா பயணப்படுத்தல், புதுசு புதுசா கண்டுபிடித்தல், புதுசு புதுசா முயற்சி எடுத்தல், எல்லாமே எப்பயுமே அந்த சனத்தில் இருத்தல். அதாவது மூச்சை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த சனத்தில் தான் இருப்பீங்க. இது மூச்சை பிராண சக்தியே அதிகமா இந்த மொட்டு ஆக்சிஜன் அப்படியே பிராணனை இழுத்து வச்சுக்குது. அதனால எப்பயுமே அந்த சனத்திலே இருக்குது, விழிப்பா இருக்குது. அப்படியே இந்த பட்டு மலர்கள் எல்லாமே அப்படிதான். ஆனா இந்த பட்டுக்கு இந்த மொட்டுக்கு இந்த வலிமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த காலத்துல டப்புன்னு தலையில கொட்டுறதுக்கான காரணம் என்ன, ஆக்சிஜன் ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. அப்ப ஆக்சிஜன் மூளைக்கு போகிறதுனால என்ன ஆச்சுன்னா நல்ல கற்றல் நடந்தது. அதே மாதிரி தோப்பு கரணம் போறதுலாம் அதான், ஓட விடுறது எல்லாமே ஆக்சிஜன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்றது. அப்போ ஒழுங்கா கத்துக்கலாம். அவனுக்கு செஸ்னட் பெட் கொடுத்தோம்னா கத்துக்க ஆரம்பிப்பான். புதுசா ஸ்கூலுக்கு போறவன், புதுசா படிக்கிறவன், புது கிளாஸுக்கு போறது, டிராயிங் கிளாஸ் போறது, டான்ஸ் கிளாஸ் போறது, இல்லாட்டி எந்தெந்த கிளாஸுக்கு போற விஷயங்கள் எல்லாம் போகும்போது புதுசா கத்துக்கிறோம்னா புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லாத்தையும் கிரகிக்கணும். அப்படின்னா கிரகித்தல் அப்படின்ற வார்த்தை, டைஜஷன் ஜீரணித்தல் அப்படின்ற வார்த்தை, டோட்டல் சிஸ்டம். பிளட் ஃப்ளோ வேணுமா? ஏன் பிளட் ஃப்ளோ இல்ல? பிளட் ஃப்ளோ விழிப்புணர்வு ஏன் வருதுன்னா, கொட்டும் போது விழிப்புணர்வு வருது, மூச்சு பயிற்சி பண்ணும் போது வருது, பிளட் ஃப்ளோ நல்லா வருது, தோப்பு கரணம் போது வருது, ஸ்விம்மிங் பண்ணும் போது வருது, ஓடும் போது வருது, வெயில நடக்கும் போது வருது. அப்போ கற்றலுக்கும் பிளட் ஃப்ளோக்கும் சம்பந்தம் இருக்கு, டைஜஷனுக்கு சம்பந்தம் இருக்கு. அப்ப இதெல்லாம் சுணக்கம் இருக்குது. அப்படின்னா இந்த விஷயம் செஸ்னட் பெட் போடும்போது இந்த சுணக்கத்தை எல்லாம் எடுத்து கற்றல் நடைபெறும். ரிப்படிஷன் இருக்காது, பிறவி தொடர் இருக்காது. செஸ்னட் பெட்டோட தன்மை, அந்த முழு தன்மைன்னா யதார்த்த வாழ்க்கையில தினம் தினம் வாழற வாழ்க்கையில சரியா வாழ்ந்தோம்னா மோட்சம் கிடைக்கும். மோட்சம் என்பது இங்கே இருக்கிறது தான், உலகம்தான் மோட்சம், எங்கேயும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஒரு விஷயத்தை தெளிவா லேர்னிங் ப்ராசஸ். வாழ்க்கை என்பது கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பயணம். நம்முடைய உள் உணர்வு, உள் தேவை என்னன்றதை கண்டுபிடிக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமா ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிக்கிறது. என்ன சார் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இதே சொல்லுங்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பேட்டர்னை ஒதுக்குங்க. இல்லாட்டி உங்க துன்பத்தை குறைப்பதற்கான மலர் தீர்வுகளை கண்டுபிடிச்சு அதை விளக்கிக்கிட்டே வாங்க. உங்களோட வேலை என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் நீங்க இந்த ஃபிளவரோட பயணம் பண்ணணும். நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய பேருக்கு அந்த வாழ்க்கையில நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. நான் எதுவுமே இது நடக்கும்லாம் சொல்லல, இது நடக்கும் சொல்லி அது நிறைய பேர் பிராக்டிஸ் பண்ணி நடந்து தெளிவாயிட்டாங்க, மகிழ்ச்சி ஆயிட்டாங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அப்போ புதுசா வந்திருக்கவங்க செஸ்னட் பெட் சொல்ற தகவல் என்னன்னா, எங்களுக்கு ஒண்ணும் புரியலங்க, நீங்க சொல்றதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் முதல்ல உங்களுக்கு துன்பத்து பிரச்சனைக்கு தானே வந்தீங்க, அந்த பிரச்சனைக்கு துன்பத்துக்கு எந்த ரெமெடி உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அதை போய் உள்ள போய் பார்த்து அதுக்கான விஷயங்களை சொல்லி மாத்திக்கிட்டே வந்தீங்கன்னா, உள்ளுணர்வு அடிப்படையில மாத்திக்கிட்டே வந்தீங்கன்னா உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சு உங்க வாழ்க்கையை மாத்திக்கங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்க மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்குது. அதை யாரும் டூப் போட முடியாது, யாரும் காப்பி பண்ண முடியாது. அதை செய்யறதுக்கான வழிகளை சொல்லும். இன்னொன்னு, இந்த ஆன்மா நானு இல்ல நீங்க, இந்த சூழலையும் இந்த அனுபவத்தையும் நாம தான் தேர்ந்தெடுத்து வந்துக்கிறோம். அதான் செஸ்னட் பெட் சொல்லும். முழுமையான ஈடுபாடு ஒரு விஷயத்துல, வளர்ச்சி பாதையோட போடுறது,
மேனிஃபெஸ்ட் பண்றது ஈஸியா, லீடிங் ரைட் பாத், எக்ஸலிங் நாள், எல்லாத்தையும் சரியா போறது, சரியான பயணம், சரியான பாதையை தேர்ந்தெடுத்தா ரிப்பிட்டிஷன் இல்ல, திருப்பி வர தேவையில்ல. அதேதான் பெரிய ஸ்காலரா இருக்குது, யுனிவர்சல் ரெமெடி சொல்றாங்க. உங்களுக்குன்னு ஒரு பாடம், உங்க ஆன்மாக்குன்னு ஒரு பாடம் இருக்கு, அதை கண்டுபிடிச்சிங்க. அது எங்கிருந்து கண்டுபிடிக்கணும்னா, நாலேஜ் கம் ஃப்ரம் விதன், உள்ளுக்குள்ள இருந்து தான் வருது. சைலண்ட் கம்யூனிகேஷன் வித் அவர் ஓன் சோல், அமைதியான ஆன்மாவோட தொடர்புல உங்களுக்கு உங்க வேலை என்னன்னு அது சொல்லும். உங்களை கவனிங்கள். சரி, 100% ஒண்ணு கொடுத்துட்டீங்க, ஒண்ணு தப்பாயிடுச்சு அப்படின்னா ரீட்ரேஸ், திருப்பி போங்க, ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சு திருப்பி மாற்றி அமைக்கிறதுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க, ப்ராசஸ ஃபாலோ பண்ணுங்க, வழியை கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு செஸ்னட் உதவும். இவ்வளவு நாள் நான் வாழ்க்கை சரியா வாழனா அது சரி பண்ணும். இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இதை செய்யுங்கலாம் சொல்ல, ஆட்டோ சஜஷனோ தியானமோ மந்திரங்கள்லாம் கிடையாது. ரெமெடி போடுங்க, அது வழி கொடுக்கும். நியூட்ரல் ஆக்டிவிட்டி, எல்லாத்துலயுமே சமநிலையில் இருக்குது. லிபரேஷன் ஆஃப் ஆல், எல்லாத்துல இருந்து லிபரேஷன். நோ பர்த், என்னன்னா பிறந்த இறந்தன் கிடையாது. நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லை. ஓஷோ சொல்றாரு. வந்து சென்றேன். கண்ணதாசன் சொல்றாரு, எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, நான் நிரந்தரமானவன், அழிவு இல்லை. செஸ்னட் பெட். டாக்டர் பேக் சொல்றாரு, ஐ ஹீல் ஃபார் எவர். நாம செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். அதே நேரத்துல நாம பிறப்பு கேள்விகள நடுவுல ஒரு இடம் இருக்குல்ல, அதுல எல்லாத்தையும் கத்துக்கிட்டு உணர்ந்துகிட்டு கொண்டாட்டமா இருக்கும். இதுதான் செஸ்னட் பெட்டுடைய வேலை. மிக அற்புதமான யுனிவர்சல் ரெமெடி. அந்தந்த காலகட்டத்துக்கு நமக்கு தேவைப்படும். நிறைய பேருக்கு நிறைய மாற்றத்துக்கு லேர்னிங் ப்ராப்ளம்ன்றது, தொழில் நஷ்டமாகுதுன்னா தொழில் எப்படி பண்றதுன்னு கத்துக்கல. வாழ்க்கையில நஷ்டமாயிட்டோம், கணவன் மனைவிக்குள்ள பிணக்கு, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, கத்துக்கல எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு, பேச கத்துக்கல, குழந்தைங்களுக்கு கத்துக்கல, வேலை கிடைக்கலன்னா வேலைய திறம்பட செய்யறதுக்கான விஷயங்கள் கத்துக்கல, எங்க போய் வழி வேலை தேடுறதுன்னு கத்துக்கல, தியானம் என்ன நடக்குதுன்னு கத்துக்கல, நம்ம டெக்னிக் என்ன பண்ணுதுன்னு கத்துக்கல. அப்ப எதையும் கற்றுக்கொள்ளுதல்ல உங்களுக்குள்ள இருந்து கற்றுக்கொள்ளுதல் நடைபெறும் பொழுது மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு சொல்லிருக்கு.